Hi friends, this is Bon. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறது ஒரு டாலர் டெம்ப்ளேட்ல நம்மளோட பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்ணனும் பார்க்க போறோம். ஓகே. சோ இது एक्चुअली நீங்க ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு உங்களுக்கு. எப்படினா டிஃபால்ட்டா உங்க இமேஜ் கொடுத்தீங்கன்னா அது வேற ஒரு பிக்சர்ல வச்சு தரும் இல்லையா? சோ இது வந்து நாமளே பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த டெக்னிக்கு நாங்களே PSD இப்போ ப்ரொவைட் பண்ணிருக்கோம் டாலர் டெம்ப்ளேட். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து இதுல இது டிஃபால்ட்டா கொடுத்திருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் இங்க உங்க பேர் இங்க டைப் பண்றதுக்கு இந்த ஃபாண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த PSD ஃபைலோட மெயினான இது அதாவது இந்த டாலரோட டெம்ப்ளேட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கு. அதை வந்து ஒயிட் கலரை வச்சு ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா நீங்க இந்த இடத்துல பிக்சர் வச்சுக்கலாம். ஸோ வந்து இங்க மேலே இருக்கிறது உங்களுக்கு வந்து மற்ற ஏரியாஸ் ஹைட் பண்ணிடும். உங்க பிக்சர் மட்டும் இங்க வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த இமேஜ் நான் எடுத்து உள்ள வச்சுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டாலருக்கும் இந்த ஒயிட் சிம்பிளுக்கும் நடுவில் பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பிக்சர். ஸோ இதை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இது மட்டும் உங்களுக்கு கலர்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பென்சில் டிராயிங் மாதிரி மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸில் ஒரு ஃபோட்டோவை பென்சில் டிராயிங் எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டுட்டோரியல் பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த டுட்டோரியல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த பிக்சர் இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் ஒரு இது பண்ணணும். ஒரு சின்ன ப்ரொசீஜர் Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரே ஸ்கேல்ல மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் டீசாச்சுரேஷன். Shift+Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கிறோம். ஷார்ட்கட் Ctrl+J. இப்போ கொடுத்துட்டு இன்வெர்ஸ் கொடுக்குறோம். Ctrl+I கொடுக்கணும். ஸோ இன்வெர்ஸ் ஆகிடும். பிளாக் வந்து ஒயிட்டாக மாறிடும், ஒயிட் வந்து பிளாக்காக மாறிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் டாட்ச் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணோன்னே ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காஷியன் பிளர் போய்க்கிறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து சிங்கிள் பிக்சராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு லேயர் கிரியேட் பண்ணிங்க. இப்போ அந்த லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மோடில் போயிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துங்க. லேயரோட மோடில் போயிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கடைசியிலேருந்து ரெண்டாவதாக இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த எம்டி லேயரில். ஸோ கலர் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் பிக்கர் டூல் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் பிக்கர் டூல் டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கலர் கொஞ்சம் வேரியேஷனான கலர். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எம்டி லேயர் இருக்கு இல்லையா, இதில் போய் ட்ரா பண்ணுறோம். ஓகே. ஸோ இதனால என்னன்னா உங்களுக்கு இந்த கலர் உங்களுக்கு ஆக்சுவல் கலரோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கலர் மோடில் கொடுத்துருக்கோம். ஸோ கலர் மோடில் இருக்கிறதுனால மேலே இருக்க கலர் வந்து உங்களுக்கு கீழே இருக்க லேயரில் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கலர் மட்டும் அஃபெக்ட் ஆகும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க லேயர் அப்படியே தெரியும். இதே நார்மல் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல மறைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கலரில் செட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டாலர் நோட் ரெடி. இது வந்து நீங்களே ரெடி பண்ணலாம். உங்கள் பிக்சர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்க நேம் டைப் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இது யூஸ் பண்ணி இந்த பிக்சர் பேரில் நீங்கள் உங்களோட ஓன் பிக்சரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது போக நிறைய டெம்ப்ளேட்ஸ் இன்னி வர இருக்குது, நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த போஸ்டிங் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. புது டெம்ப்ளேட்ஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.